கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உரையாடிக் கொண்டிருந்த போது பார்வதி தேவி, உலகில் உள்ள தம்பதியர்கள் அனைவரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சகல செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ ஏதேனும் வழி உள்ளதா என்று சிவபெருமானிடம் கேட்டார். அதற்கு சிவபெருமான் வரலட்சுமி நோன்பு பற்றி கூறினார். முன்னொரு காலத்தில் மகத நாட்டில் உள்ள குந்திபுரம் என்ற நகரில் சாருமதி என்ற பதிவிரதையான பெண் தன் கணவர், மாமனார், மாமியார் மீது அன்பும் மரியாதையும் வைத்து தினமும் லட்சுமி தேவியை வணங்கி வந்தாள். அவளது பக்தியைக் கண்டு மகிழ்ந்த லட்சுமி தேவி அவளது கனவில் தோன்றி ஆடி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து தன்னை வழிபட்டால் அவளது வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக கூறினார். மேலும் விரதம் மேற்கொள்ளும் முறையையும் லட்சுமி தேவி விளக்கினார். கனவில் இருந்து எழுந்த சாருமதி தனது கனவை பற்றி வீட்டில் உள்ள அனைவரிடமும் கூறினாள். லட்சுமி தேவி கூறியபடி ஆடி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்று அவர்கள் விரதத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர். சாருமதி வீட்டை சுத்தம் செய்து வரலட்சுமி தாயை அமர வைக்க மேடை அமைத்து கோலமிட்டு வாழை இலையில் பச்சரிசியை பரப்பி கலசம் வைத்து அம்மனை ஆவாகனம் செய்தாள். பின்னர் கலசத்தை மலர்களால் அலங்கரித்து 9 முடிச்சுகள் போட்ட மஞ்சள் சரடை தாம்பூலத்தில் வைத்தாள். அக்கம் பக்கத்து பெண்களையும் பூஜைக்கு அழைத்தாள். வந்திருந்த பெண்கள் அனைவரும் பத்மாசனே பத்மகராம் சர்வலோக பூஜீதே நாராயணபிரியே தேவி சுப்ரி தவ் சர்வதா என்ற லட்சுமி தேவியின் மந்திரத்தை கூறி மஞ்சள் சரடை வலது கையில் கட்டிக்கொண்டனர். பிறகு 9 வகையான பிரசாதங்கள் படைக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பூஜை முடிந்ததும் பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் தங்கள் வீட்டுக்கு திரும்பிய போது அவர்களுடைய குடிசைகள் மாளிகைகளாக மாறியிருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சாருமதியிடம் சென்று நன்றி தெரிவித்தனர். இவ்வாறாக வரலட்சுமி நோன்பிற்கு அத்தகைய சக்தி இருப்பதாக சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறி முடித்தார்.